நேஷனல் லெவல்ல டைவிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு பயங்கர திறமைசாலியா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவளோட ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பையன் டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருப்பான். சரி, புதுசா வந்திருக்கோம், புது ஸ்கூலு, கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படிலாம் கிடையாது. பயங்கர துடிப்பான ஒரு பையன். இப்படி இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிறது மலருது. பள்ளி பருவத்தில் ஏற்படுற காதல், அதுக்குன்னு இருக்கிற சில ப்ராப்ளம் அப்படின்னு அடிஷ்னலா இந்த பொசசிவா இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு டாக்ஸிக்கா போகும் அப்படிங்கிறது இந்த ஒரு படம். கண்டிப்பா படங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஆகையால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் டைவிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போதான் ரீசெண்டாக ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப்பில் போட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் ட்ரைனிங்லாம் முடிச்சவளும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துருப்பாளா. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்தோடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த சாம்பியன்ஷிப்பில் லைக் 3rd பிளேஸ் வந்துருப்பாளாமா. நேஷனல் லெவலில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருந்திருக்க புள்ள கவர்மெண்ட்டுக்கு இது ஏதாவது காசுக்கு இது கொடுத்தாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி செம்ம ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா, நம்மளோட வெற்றியை இவங்களோட வெற்றி மாதிரி கொண்டாடுறாங்களே, இதெல்லாவோ நட்பு அப்படின்னு ஹீரோயினும் பயங்கர ஹாப்பியா தான் இருப்பா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. மெயினா அந்த பொண்ணு பேரு எகா, அந்த பையன் பேரு ரீனோ. நீ காம்படிஷன் போன கேப்ல எங்க கிளாஸ்ல எவ்வளவு காதல் பிரேக்கப்லாம் நடந்துருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் எகா பயங்கர ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருப்பா. கூடவே ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். பாக்குறதுக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னாலும் இங்க இருக்கிற பசங்களை கம்பேர் பண்ணும்போது ஏதோ பாக்குற மாதிரி இருக்கிறான். அடுத்தது அவனை சுத்தி எவ்வளவு கதைகள் உலா வர போகுதுன்னு தெரியலன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். புது பையனா பாக்குற மாதிரி வேற இருப்பானா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும். எப்படி இருக்க அந்த புது பையன் என்கிற நம்ம கதையோட ஹீரோவை பிடி மாஸ்டர் வறண்டாலே வச்சு ஒரே அமுக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்முக்கு என்ன கலர் ஷூ போகணும்னு தெரியாதா மகனே உனக்கு? என்னதான் நீ புது பையனாவே இருந்திருந்தாலும் ஸ்கூலோட ரூல்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே கேட்லாக்ல பர்ஃபெக்டா மென்ஷன் பண்ணப்பட்டிருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் நீ படிச்சிருந்திருக்கணும். படிக்கலன்னு சொல்லக்கூடாது, நீ படிச்சிருந்திருக்கணும். ஆகையால் பனிஷ்மெண்டா உன் ஷூவை கழட்டி கூட வேணும்னா சாயந்தரம் வாங்கிட்டு போங்கிற மாதிரி அவர் கழட்டிட்டு போயிடுவாரு. என்னடா தினசா இருக்கிறீங்களேன்னு ஹீரோ வெறும் சாக்ஸோட நின்றுகிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் அங்க இருக்கிறத பார்த்தோன்னே வணக்கம் புள்ள அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைல் போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபேக்கல்ட்டி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவ காம்படிஷனுக்கு போனாங்கிட்ட ஏதோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதல போல, அந்த மாதிரி ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்போ ஃபேக்கல்ட்டி ரூம்ல யாருமே இல்ல, இவ மட்டும் தான் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு ஹீரோ உள்ள வருவான். காலையில பிடி வாத்தி ஷூவை வாங்கிட்டு போயிருப்பான்ல, அது இப்ப நைஸா யாருக்கும் தெரியாம லவுட்டிட்டு போகலாம் தான் வந்திருக்கான். ஆனா ஹீரோ வந்த நேரம்னு பார்த்து இன்னொரு வாத்தியார் உள்ள வர உடனே அவர்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அங்க டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயின் எழுதிக்கிட்டு இருக்கிற ஆன்சர் ஷீட்டை கீழே போடும்போது அதை ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா எழுதியிருக்க பாரு அப்படின்னு ஒரு சின்ன உதவியும் செய்ய, என்ன உதவியெல்லாம் பண்றானேன்னு நம்ம ஹீரோயினுமே சரின்ட்டு வாத்தியார் கவனிக்காத நேரத்துல அங்க இருக்கிற 2 ஷூவை எடுத்துட்டு வந்து கொடுப்பா. இதுல எது உன்னோடதோ எடுத்துட்டு கிளம்புங்கிற மாதிரி எல்லாம் ஸ்மூத்தா போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த பிடி வாத்தி 2 பேரையும் கையும் களமா பிடிக்கிறான். அப்புறம் என்ன 2 பேருக்கு ஒன்னா பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துட்றாப்ல. 2 பேரோட ஷூவையும் வந்து ஒன்னா கட்டி விட்டுட்டு அங்க இருக்கிற கிரவுண்டை 20 தடவை சுத்தி வர சொல்லும் போது கரெக்டா ஸ்கூல் பெல்லும் அடிச்சிருந்திருக்கும். பிரேக் டைம் போல இருக்கிற எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்தோடனே எல்லாருக்கும் சிரிப்பா போயிடுச்சு. அனுபவிங்க அப்படிதான் லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி செம்மையா வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, வாத்தியார் உள்ள இல்லாதப்போ தைரியமா நீயே வந்து அந்த ஷூவை எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனையில மாட்டிந்திருக்க மாட்டேனே அப்படின்னு கேட்க, நீ மாட்டிந்திருக்க மாட்டதான், வாஸ்தவமான ஒரு பேச்சு தான். ஆனா மாட்டலினா உன் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்காதே. அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை பத்தி ஏற்கனவே தெரியும், உன் பேரு லாலா தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். எப்படா தெரியும்னா, அதான் ஹீரோயின் கொஞ்ச நாள் காம்படிஷனுக்கு போறேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாள்ல, அந்த டைம்ல ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு புள்ள இருப்பா ஈகா அப்படின்னு. அவ தான் என்ன டைமிங்க்கு நம்ம ஹீரோயினோட இந்த காம்படிஷன் வந்து டிவியில டெலிகாஸ்ட் ஆகும், அதை நீங்க எல்லாருமே உட்காந்து பார்த்தே ஆகணும் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி இருந்திருப்பாளாமா. இதையெல்லாம் பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ கேட்குறான், ஓகே என் கூட எங்கேயாவது வெளியில வரையா, ஏதாவது மால் கீது போகலாமான்னு கேட்டா அவளுக்கும் பிடிச்சிருந்திருக்கு. இருந்தாலும் நோ சொல்றாளா. ஏன் நான் ரொம்ப ஏர்லியாவே கேட்டுட்டனும், கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டிருந்தா ஓகே சொல்லியிருந்திருப்பியோ, ப்ளீஸ் போகலாமே அப்படின்னு கெஞ்சி கேட்க இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே கிளாஸுக்கு வரதா அந்த யுதீஸும் எகாவும் கவனிக்கிறாங்க. கதை அப்படி போகுதோ அப்படின்னு பாக்குறாங்க. ஒன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு புத்தர் கோயில் ஒன்று இருக்கும் போல, அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதை பாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்களா. சும்மா அதே இடத்துல கதை பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா உப்ப இல்ல, பட் இதுக்கு முன்னாடி அவங்களுமே ஒரு டைவரா
தான் இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் ஹீரோயினுக்கு இந்த டைவிங் மேல இருக்கிற பேஷன் அப்படிங்கிறது உருவாயிருந்திருக்கும். ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா எனக்கெல்லாம் உயரம்னாலே பயம்ப்பா. அதனால நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். நிறைய விஷயங்கள் 2 பேரும் பேசியிருந்திருப்பாங்க. ஆனா பெருசா 2 பேருக்கும் ஒத்து வர மாதிரி எந்த விஷயமே இருந்திருக்காது. என்னடா இது இவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம 2 பேருக்கும் காமனா பேசிக்கிற கூட எதுவுமே இல்லையேன்னு கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல ஹீரோயின் மார்னிங் ப்ராக்டிஸ்க்காக வந்திருப்பா. அப்படியே பேக் சைட்ல இருந்து ஒரு பெரிய டைவ் ஒன்று அடிச்சுட்டு அங்க இருக்கிற கோச்சஸ் எல்லாம் அவளை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. இல்ல அவங்க ஏதோ வேற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பிஸியா இருக்கிறாங்க. சரி கிட்ட போய் நின்னாவது நமக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு போய் நின்னா கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோவுமே அங்கதான் இருப்பான். ஹீரோயின் பண்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்படியே நைட்டே ஆயிடும். சரி நம்மளை கூப்பிட்டு வெளியில போறதுக்காக தான் இப்படி வந்து நிக்கிறான் போலேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கிட்ட வந்துட்டு இங்க பாரு நான் வரக்கு லேட் ஆகும், உனக்கு எங்கேயாவது வெளியில போகணும் போல இருந்துச்சுன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு போன்னு சொன்னா சரி சரி நான் உனக்காகவே வெயிட் பண்றேன், இருந்தாலும் நீ ஏன் டல்லா இருக்கிற, உனக்கு இந்த ஸ்போர்ட் இந்த டைவிங் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு தானே, பிடிச்சங்காட்டி தானே பண்ற இல்ல யாராவது சொல்றங்காட்டி பண்றியா? அஃப்கோர்ஸ் பிடிச்சங்காட்டி தான் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சரி அப்படின்னா உனக்கு பிடிச்ச இந்த ஒரு ஸ்போர்ட்டை நானுமே ட்ரை பண்ணி பார்க்கட்டான்னு உயரம்னா பயன்னு சொன்ன ஹீரோவுமே மனசு எல்லாத்தையும் கல்லாக்கிக்கிட்டு ஹீரோயினுக்காக மேல இருந்து கீழே குச்சிருந்திருப்பான். அதுல இருந்து 2 பேருக்கும் சொல்லாமலே ஒரு காதல் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்டர்லாம் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குமே இவங்க மாத்தி மாத்தி போடுற இன்ஸ்டா போஸ்ட் மூலமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரைட்டு இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோன்னு. இன்ஸ்டா போஸ்டோடலாம் நிறுத்திக்கல, ஸ்கூல்லயே ரொம்ப எவிடென்ட்டா வேற லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இப்படி எல்லாமே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கும். ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபாக இருக்கும் ஹீரோயினுக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் அந்த டைவிங் காம்படிஷனுக்காக தயாராகிட்டு இருக்கிறாள். அடுத்த ஒரு காம்படிஷனுக்காக அதில் அவளை சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்கு. இப்படி இருக்க ஒரு நாள் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ரீனோ அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் கூட வீட்டுக்கு வந்திருப்பாளா. ஆல்ரெடி ஹீரோவும் அங்கே தான் இருக்கிறான், காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன நான் ஃபோன் பண்ணியுமே எடுக்கல அப்படிங்கிற காண்டில் இருப்பான். கிட்டத்தட்ட 27 தடவை கால் பண்ணியிருந்திருக்கான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவங்க அம்மா கூட ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னா அவன் வந்து லைக் வெளியில் வேற ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பான் போல. அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, உன்னை 10 மாதம் பெற்று வளர்த்துனது நான் தான், இவ்வளவு நாளாக உன்னை வளர்த்திருந்திருக்கேன், இப்போ கூட உனக்குலாம் ஃபீஸு இதெல்லாம் கட்டுறதும் நான் தான். ஆகையால் நான் பொத்தி பொத்தி வளர்க்குற என் பையனை என்னோட கண் பார்வையிலே வச்சிருக்கணும்னு விருப்பப்படுறேன். இது ஒரு தவறா அப்படின்னு அவங்க பக்கம் நியாயத்தை சொன்னாலுமே நீ என்ன வேணாலும் சொல்லு நான் போகிறது உறுதிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயினா அந்த ப்ராக்டிஸ்க்கு ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி காரில் பேசிகிட்டு இருக்கும்போது கான்வர்சேஷன் முதல்ல ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஒரு பாயிண்டில் ஹீரோ கொஞ்சம் சீரியஸாக நானும் பார்த்துனே இருக்கிறேன், ஒரு 2 மாதமாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்னதான் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் இருக்கிற எல்லா நேரத்தையும் உன்னை பார்க்கறதுக்காக செலவு பண்ணாலும் ஸ்கூலில் இருக்கும்போது நீ உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற. ஈவினிங்கும் மார்னிங்கும் ப்ராக்டிஸும் ட்ரைனிங்னு போயிடுது, ஈவன் நைட் டைம்லையும் டயர்டாக இருக்குதுன்னு தூங்கிடுவேன். சாட்டர்டே சண்டே அது இப்பயும் இதே கதை தான். இந்த விஷயத்தெல்லாம் அவன் மென்ஷன் பண்ணும்போதே ஹீரோயினுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். என்னடி என்னோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்குதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி கோச்சிட்டு வந்துடுவா. இப்பயும் ட்ரைனிங் எடுக்க தான் போயிருந்திருப்பாளா. ஹீரோவும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான், கையில் ஒரு லேசர் லைட்டை வச்சு சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோவோட அப்பா தான் ஒரு கோச்சாக இருக்கிறாரா. ஆனால் செம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு கோச்சு, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாப்புல. ஹீரோயின் அங்கே டைவ் அடிக்கிறதுக்கு போய் நிற்கும் போதே உன்னோட டைமிங் சரியில்லை, போஸ்டர் சரியில்லைன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரீப்ளேஸாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக வளர்த்திட்டு இருக்கிறாரு போல. அந்த பொண்ணை டைவ் அடிக்க சொல்லும் போது அவள் பர்ஃபெக்டாக ஒரு டைவ் ஒன்று அடிக்கிறாளா. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். திருப்பியும் அந்த பொண்ணு ஒரு டைவ் அடிக்கிறதுக்காக வர சும்மா விளாண்டு பார்ப்போமான ஹீரோ அவன் கையில் வச்சிருந்திருக்க லேசர் லைட்டை அந்த பொண்ணோட கண்ணில் கரெக்டாக குதிக்கும் போது படுற மாதிரி பண்ணோன்னுமே அவன் அந்த இடத்துல ஒரு சொதப்பலான ஒரு டைவ் ஒன்று பண்ணியிருந்திருப்பாளா. இருந்தாலும் அந்த பக்கம் இருந்து யாரோ லேசர் அடிச்சாங்க அப்படின்னு அவ சொல்லிடுவா. ஆஹா போட்டு கொடுத்துட்டாளேன்னு ஹீரோவும் வேக வேகமாக அந்த லேசரை கழட்டி அவனோட ஷூக்குள்ள ஒளிச்சு வச்சுக்க ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோ கிட்ட வந்து செக் பண்றாரு. பட் ஏன் எந்த ஒரு லேசரும் இல்லை, அவர் காலில் எல்லாம் செக் பண்ணல. இருப்பினும் அந்த பொண்ணு இல்ல இவர்கிட்ட இருந்து தான் லேசர் லைட் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. தேவையில்லாம என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேல பழைய போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு ஹீரோவை டிஃபெண்ட் பண்ணி பேச, என்னது பாய் ஃப்ரெண்டானு ஹீரோயினோட அப்பா ஷாக் ஆகுறாப்புல. அதனால தான் உனக்கு இவ்வளவு கவனச்சிதறல் ஏற்படுதா அப்படின்னு அவரு கேட்க, உங்களுக்கு நீங்க பெத்த பொண்ணை விட யாரு டைவிங்க பெட்டரா பண்றாங்களோ அவங்கள தானே பிடிக்கும், அதனால உங்க டீம்ல நான் இனிமேல் இருக்க விருப்பப்படல, இவளையே மெயின் டீம்ல போட்டுக்குங்க நான் கிளம்புறேன்னு கோவத்துல ஹீரோவை கூப்பிட்டு அங்கிருந்து வந்துடுவா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காம்படிஷன் எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சில் பண்ணிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பா. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேரு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ போயிருந்திருப்பா. ஏதோ ஒரு கெஃபே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பா. அப்போ ஹீரோ தொடர்ந்து ஹீரோயினுக்கு கால் மெசேஜ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்க பொறுமை இழந்த அந்த ரீனோங்கிற பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு ஹீரோ மெசேஜ் அனுப்பி ஹீரோயின் அங்க இருந்தானா முதல்ல வெளியில வர சொல்லுன்னு சொல்ல இந்த மேட்டரை ரீனோ சொன்ன உடனேயுமே ஹீரோயின் ஆத்தாரியாத்தி அவன் கால் பண்ணியிருக்கானா அப்படின்னு வேகமா மொபைல் எடுத்துட்டு வெளியில வருவாளா. அங்கதான் ஹீரோவும் இருக்கிறான். 2 பேரும் கார்ல உட்காந்து வந்திருப்பாங்க. எதுவுமே பேசாம ரொம்ப நேரம் அமைதியா இருக்க அப்போ ஹீரோயின் தான் ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, எகாவையும் ரீனோவையும் எனக்கு கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்படி அவ்வளவு க்ளோஸா இருக்கிற நபர்களை என்னால அப்படியே பாதியிலாம் கட் பண்ணி விட முடியாது. பிளஸ் அவங்க கூட தான் நான் போயிருக்கேங்கிற விஷயத்த சொல்லியிருந்தா நீயும் கோவப்படுவ. அதனால தான் இவங்க கூட வெளியில வர விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லாம மறைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அந்த ரீனோ கால் பண்ணுவானா, எதுக்கு என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிற, அதான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உன் கூட சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றாங்கல்ல எடுடி அப்படின்னு முடிய பிடிச்சலாம் ஆட்டுவான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்த உடனேமே அந்த எக்கா இருக்கிறாள் அவளுக்கு கால் பண்ணிட்டு எக்காரனை கொண்டும் என்னோட வீட்டுக்கு அந்த ரீனோ பையனை வர வேண்டான்னு சொல்லு, அவனுக்கு வேகமா கால் பண்ணி சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரீனோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஹீரோயின் கெஃபேலயே அவளோட பர்ஸ்லாம் விட்டுட்டு போயிருந்திருப்பா. அதை கொடுக்கலாம் தான் வந்திருக்கான். ஆனால் அவன் கூட சண்டை வலிக்கிறக்கோ என்னவோ தெரியல, ஹீரோவும் அதே இடத்துல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் காரை விட்டு கீழே இறங்கி வரான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பதறிடுது. ஆஹா, என்னையே அடிக்க பார்த்தவன் இன்னைக்கு கண்டிப்பா ரீனோவோட மூஞ்சி முகரையெல்லாம் பேக்க போறானோன்னு பதறி அடிச்சு கீழே இறங்கி வந்தா இல்ல, ஹீரோ கதவை திறங்குற மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பான். லைட்டா ஓபன் பண்ண உடனே உள்ள வந்தவனும் அவன் முதல்ல அந்த பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னைக்கு எங்கேயாவது பிரேக்கப் பண்ணிடாத, தெரியாம எங்கேயாவது கோவத்துல எது அப்படி பிஹேவ் பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு, நான் கண்டிப்பா உன்னோட நண்பர்கள் அவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸாவும் நான் மாத்திக்க முயற்சி பண்றேன், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணுவான். ஆனா ஹீரோயின் இன்னுமே செம்ம காண்டுல இருப்பா. அவனோட மன்னிப்பெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஆகையால் அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த எகாங்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ப்ளீஸ் அதை நீங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே கொஞ்சம் சால்வ் பண்ணி வைங்களேன்லாம் கேட்டிருந்திருப்பான். அதே மாதிரி எகாவுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவாளா. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வக்காலத்து வாங்கிட்டு இல்லாம அதுல கொஞ்சம் எஃபோர்ட்டையாவது நீ உன் மேல போட்டிருந்தா இந்நேரத்துக்கு உனக்கும் ஒரு ஆள் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் வீட்ல இருந்து ஏதோ டிஸ்கோக்காக கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அடுத்தது என்னம்மா, என்ன காலேஜில் சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அதெல்லாம் கேட்டுட்டு நீ ஏன் திருப்பியும் வந்து இந்த டைவிங் டீம்லயே ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாரு. ஏன்னா ஹீரோயின் காலேஜில் போய் சேரும் போதே ஏற்கனவே ஒரு டைவிங் கிளப்ல இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிவிலேஜுங்கிறது அவளை ஈஸியாகவே காலேஜில் இருக்கிற ஆத்லெட் டீமில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் ஏன் நீ வந்து திருப்பியும் டீமில் சேரக்கூடாதுன்னு கேட்டா ஹீரோயினுக்கு இதில் விருப்பம் இல்லை, இந்த ஸ்போர்ட்டையே நான் விட போகிறேன் அப்படிங்கிற தோணியில தான் அவள் பேசிக்கிட்டு இருப்பா. இந்த ஸ்போர்ட்டில் அம்மா பெட்டராக இருந்தாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அம்மாவுக்கு அடுத்தது அம்மா மாதிரியே நானும் இல்லை அம்மாவோட பெட்டராக நானும் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது நடக்க போகிறது கிடையாது. அதனால் தேவையில்லாத எதிர்பார்ப்பெல்லாம் என் மேலே வைக்காதீங்க, நான் எனக்கு எது பெட்டராக வருமோ அதையே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்கோவுக்கும் போயிருந்திருப்பா. அங்கே போய் ஜாலியாக ஃபன் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே வந்திருப்பானா. ஆனால் வந்தவன் ஹீரோயின் கிட்ட முதல்ல பேசாமல் அந்த எகா இருக்கிறாள் அவகிட்ட போய் பேசி ஜோக்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரீனோ பையன்கிட்ட பேசி அவங்க கூட சிரிக்கிறதுன்னு அந்த 2 நண்பர்கள்கிட்டையும் ஹீரோவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகினதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை திருப்பியும் கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி தெரியுது. அங்கே அந்த டிஸ்கோவில் கொஞ்சம் சரக்குலாம் அடிச்சுட்டு ஹீரோ கொஞ்சம் ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காகலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானா. வேண்டாங்கிற மாதிரி ஹீரோயினும் தடுத்துக்கிட்டு இருப்பா. இதை அந்த ரீனோங்கிற பையனுமே கவனிக்கிறான், ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்கேன்னு. பட் ஒன்ஸ் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் காரில் வந்துகிட்டு இருக்கு. அவங்க காருக்கு முன்னாடியே தான் ஸ்கூட்டரில் அந்த ரீனோங்கிற பையன் போய்கிட்டே இருப்பான். ஒரு பாயிண்ட்ல அந்த ரீனோங்கிற பையன் வேற ஒரு பாதையில போக வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் ஓரமா வண்டியை நிறுத்தி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பானா. ஹீரோயின் தூக்கத்துல இருப்பா. அதனால யாரா மெசேஜ்ல அனுப்புறதுன்னு ஹீரோ மொபைலை எடுத்து பாக்குறான். உனக்கும் ஹீரோக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேங்கிற மாதிரி அனுப்பியிருந்திருப்பான். ஆனா அந்த மெசேஜை படிச்சோன்னுமே ஹீரோவுக்கு கோவம் வந்துடும். அவ்வளவுதான், அப்படியே காரை ஒரு யூட்டனை போட்டு அந்த ரீனோவை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவன் கரெக்டாக ஒரு ஒத்தையடி பாதையில் பெருசாக லைட்டெல்லாம் இல்லாத ஒரு பகுதியில் போகும்போது பின்னாடி போய் தட்டிடுறான். அடுத்த நாள் காலையில் அந்த ரீனோக்கு பெருசாக எதுவும் ஆகலை, கையில் ஃப்ராக்சர் ஆயிருந்திருக்கும், ப்ளஸ் தலையில் லைட்டாக அடிபட்டிருந்திருக்கும். வண்டியோட தெரியலினா நடந்து போக வேண்டியது நடாங்கிற மாதிரி எகாவும் நம்ம ஹீரோயினும் சும்மா அந்த ரீனோவை கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா. அடிஷ்னலாக ஹீரோயினும் இப்படி பைக் ரைட் பண்ணும்போது எங்கேயாவது எனக்கு மெசேஜ் அனுப்புகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்கிற மாதிரியும்
அப்படியும் கூட சேர்ந்து சும்மா ஜோக்கா தான் சொல்லுவா. என்ன பிரச்சனைன்னு எகாவும் வாங்கி பார்க்க, அதான் ஹீரோ கூட ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான்ல. ஒரு செகண்ட் அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் 3 பேருக்கும் லைட்டா சந்தேகம் வருது. ஒருவேளை ஹீரோ ஏதாவது வேலையை பார்த்துருப்பானோன்னு. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அம்மா காரை எடுத்துட்டு வந்திருப்பானா. ஏன்டா உன் காருக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, கார்ல ஒரு சின்ன டென்ட்டுங்கிறது விழுந்துருச்சு, அதை சர்வீஸுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயினோட அப்பா ஏதோ கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரா. என்னோட பர்த்டே நாளைக்கு தானே, ஏன் இன்னைக்கு தரீங்கன்னு கேட்டதுக்கு, சாம்பியன்ஷிப் இருக்குது, ஆகையால் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் போய் ஆகணும், நாளைக்கு என்னால் வர முடியுமான்னு தெரியல, நீயும் டீமை விட்டு விலகாம இருந்திருந்தீங்கன்னா உன்னோட பர்த்டேவை டீமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். சரி நாளைக்கு எப்படி எப்பவும் போல ரீனா கூடயும் எகா கூடயும் ஒன்னா சேர்ந்து வெளியில சுத்த போறியான்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியில போக போறேன்னு சொல்லுவாளா. அவருக்கு ஹீரோ சுத்தமாவே பிடிக்கல. இங்க பாரு புள்ள, அவன் சரியா இருக்கிற மாதிரிலாம் தெரியல, நீ என்ன வேணாலும் பண்ணு, அவன் கூட சுத்து, ஆனா எங்கேயும் கண்ட்ரோலை மட்டும் லூஸ் பண்ணிடாத, நீ ரொம்பவுமே சின்ன பொண்ணு, நீ எடுக்கிற டிசிஷன்ஸ் எப்பவுமே சரியா இருக்கும்லாம் கிடையாது, பார்த்து இரு அப்படின்னு போற போக்குல ஒரு அட்வைஸை போட்டுட்டு தான் போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள ஹீரோ வந்திருப்பான். அவ்வளவுதான், அவளை எழுப்பி விட்டு 12 மணிக்கு 2 பேரும் ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரேஷனுங்கிறத அந்த இடத்துல பண்ணியிருந்திருப்பாங்க. பர்த்டேக்காக நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்குள்ள எகிரி குச்சி வந்திருக்கான் அப்படிங்கும்போது லைக் அவ்வளோ எஃபர்ட்டை ஹீரோயினுமே அப்ரிஷியேட் பண்ண தான் செய்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு டின்னருக்காக போயிருந்திருப்பாங்களா. அந்த இடத்துல சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி அவள் காலேஜ் சேர்றதுக்காக வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற காலேஜுக்கு போக போகிற போல, நானுமே முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே வர பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரிலாம். ஒன்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போலான்னு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ இயற்கை அழைப்பு வருதுன்னு அங்கிருந்து போயிருந்திருப்பானா. மொபைலை கார்லயே விட்டுட்டு போயிருந்திருப்பான். அப்போ இவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரின்னு மொபைலை ஆன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு போட்டோங்கிறது இருக்கும். ஹீரோ அந்த காரை வச்சு ரீனோவை இடிச்சிருந்திருக்கு. அந்த கார்ல டென்ட் ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அவளும் பார்த்து ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சந்தேகம்லாம் படுறா. சரி மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஒன்ஸ் ஹீரோ வந்தோடனே ஓப்பனா கேட்டுறா, உனக்கும் இந்த ரீனோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமாங்கிற மாதிரி. ஏன் புள்ள, நான் தான் ரீனோவை ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, சரி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நானும் பழகணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்ட, முதல்ல எனக்கு விருப்பம் இல்லதான், இருந்தாலும் உனக்காக நான் அவங்க கிட்ட பேசினேன் பழகினேன், இப்போ உன்னோட நண்பர்கள் என்னோட நண்பர்களாகவும் இருக்கிறாங்க, உனக்காக நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக முயற்சி பண்ணா நீ என்ன அவங்களையே நான் ஆக்சிடென்ட் பண்ண முயற்சி பண்ணங்கிற மாதிரி என் மேல குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிற, சீரியஸ்லி இது எல்லாமே உனக்கே நியாயமா இருக்கா? என்னை பார்த்தா அதெல்லாம் பண்ற மாதிரியா தெரியுது. இங்க பாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்பவுமே முக்கியம், நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது, நீ என்ன நம்பணும் அப்படின்னு சொல்லி செம்மையா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருப்பானா. இவ்வளவுமே ஒரு வேலை இருக்காதோ அப்படின்னு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ரீனோ கிட்ட கேட்பா, அன்னைக்கு உன்னை ஆக்சிடென்ட் பண்ணது யாருங்கிறது ஞாபகம் இருக்குதா, எந்த காரணம் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்க, சீரியஸ்லி எனக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் அது டெஃபினட்டா ஹீரோ கிடையாது, ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் நானும் வெவ்வேறு ரூட்ல தான் போனோம் அப்படின்னு அவன் சொல்லிடுவானா. மேபி நம்ம தான் தேவையில்லாம ஹீரோவை சந்தேகப்படுறோம் போல அப்படின்னு யோசிச்சவளும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோவை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கே போயிருந்திருப்பா. ஹீரோவோட அம்மாவுக்கு ஷாக்கு, ஏன் ஹீரோவுக்கே ஷாக்கு தான், ஏன்டி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குலாம் வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் வெளியில வந்து பேசும்போது தான் ஹீரோ வேற ஒரு ஊர்ல போய் படிக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பான்ல, அதே ஊருக்கு தான் ஹீரோயினையும் அவன் கூப்பிட்டு இருந்திருக்கான். பட் ஹீரோயினோட அப்பா என்ன யோசிச்சாருன்னு தெரியல, இதே லோக்கல்ல இருக்கிற ஒரு காலேஜ்லயே சேரலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்க அப்பா அப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணுவாரு, ஹீரோ நான் வந்து பேசுறேன்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருந்திருப்பானா. அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாவே செம்ம ஃப்ராங்காவே சொல்லிடுறான், நானும் ஹீரோயினும் ஒன்னா ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, நான் செம்ம சீரியஸா இருக்கிறேன், எனக்கு இவ மட்டும்தான், டெஃபினட்டா இவ தான் என்னோட லைஃப், என்ன நடந்தாலுமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்றதுல மட்டும்தான் நான் குறியா இருக்கிறேன், ஆகையால் இவ என் கூட அங்க ஸ்டே பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன், அதுக்கு நீங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஏன் நீங்க என்ன நினைச்சுக்கிது ஏதாவது பயப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, நான் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளோதான் வாக்குறுதி கொடுக்க பார்த்தாலும் இல்லப்பா அது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அவரு பெருசா இதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஒன்ஸ் ஹீரோ போனதுக்கு அப்புறமே ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா சொல்லுவார், இங்க பாரு புள்ள, நான் ஒன்றும் உன்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் விருப்பப்படல, ஆனா உன்னோட லைஃபை நீ தான் வாழணும், உன் லைஃபை வேற யாரையும் ஸ்பாயில் பண்ண விட்டுறாதன்னு சொல்ல வரேன். ஓ பேச்சுக்கு மட்டும் என்னோட லைஃபை நான் தான் வாழணுங்கிற மாதிரி சொல்லுவீங்க, ஆனா நான் ஒரு டிசிஷன் மேக் பண்ணா அந்த டிசிஷனுக்கு ஒத்து வர மாட்டீங்களன்னு கேட்டதுக்கு, என்ன மாதிரியான டிசிஷனை நீ மேக் பண்ண, அந்த உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போய் ஸ்டே பண்ணணுங்கிற டிசிஷனையா, இன்கேஸ் உண்மையாலுமே அவன் சூஸ் பண்ண அந்த ஒரு காலேஜில் தான் நீயும் சேரணுங்கிற மாதிரியான விருப்பம் உனக்கு இருந்திருந்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நீ கன்வின்ஸ் பண்றதுக்காக அவனை நீ கூப்பிட்டு வரணுங்கிற எந்த ஒரு தேவையும் இருந்திருக்காது, இன்னும் சொல்ல போனா
அவனை கூப்பிட்டு வந்து நீ என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணது முதல்ல உன்னை நீ கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. சிந்திச்சு முடிவெடு, அதை தாண்டி என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. கட் பண்ணா சிறிது நாட்கள் கழிச்சு பசங்க எல்லாரும் ஒவ்வொரு காலேஜில் அட்மிஷனுங்கிறத போட்டிருந்திருப்பாங்க. அப்படி நிறைய பேருக்கு அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லயே அட்மிஷனுங்கிறது கிடைச்சிருந்திருக்க, ஈவன் ஹீரோயினுக்கும் கிடைச்சிருந்திருக்கும். அவசர அவசரமா ஹீரோவும் வந்துட்டு அட்மிஷனுக்கு எது கிடைச்சிருச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா கிடைச்சிருந்திருக்கு. ஆனா ஹீரோயினோட அப்பா இங்க பக்கத்திலே ஒரு காலேஜில் அட்மிஷன் போட சொல்லியிருந்திருப்பார்ல, அந்த காலேஜில் தான் அவளுக்கு சீட் கிடைச்சிருந்திருக்கும். அந்த காலேஜுக்கு தான் அவள் அப்ளிகேஷன் போட்டிருந்திருக்கா. கோவத்தில் அவளை வேகமாக இழுத்துட்டு வந்துட்டு என் கூட தானே நீ படிக்க போறேன்னு சொல்லியிருந்த, அப்படி இருக்கும்போது என்கிட்ட கூட சொல்லாம ஏன் இந்த காலேஜில் அப்ளிகேஷன் போட்டேன்னு கேட்டா, அவன் நியாயமா சொல்லுவா, என்னோட அப்பா இங்க தனியா இருக்கிறாரு, எங்க அம்மாவும் இல்ல, அதனால அவரை என்னால தனியாலாம் விட்டுட்டு வர முடியாது, இங்க அவரு கூட இருந்து படிக்கிறது தான் நான் பெஸ்டான ஒரு ஆப்ஷனா பாக்குறேன்னுலாம் சொல்லுவாளா. ஹீரோ கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். இங்க பாரு, உன்னோட அப்பா வந்து உன்னை வெறும் ஒரு அத்லட்டா மட்டும் தான் பாக்குறாரு, அவர் ஆக்சுவலி உன்னை ஒரு தனிப்பட்ட நபரா பார்க்கல, உன் மேல அதிகமான அன்பு வச்சிருக்கிறது நான் தான், உன்னை எப்பவுமே கேர் பண்றதுங்கிறத நான் தான், அதனால நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட வந்துருன்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே ஹீரோ அவ எடுத்த முடிவுல கரெக்டா தான் இருக்கிறா. இருப்பினும் அவ எடுத்த முடிவுங்கிறது ஹீரோவை ஹர்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே, நான் வேற காலேஜ்ல தானே படிக்க போறேன், நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லைங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக பார்த்தா, இவன் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லாம அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பசங்க கூட இருந்திருக்க போலயே அப்படின்னு வாய் விடுவான். ரெண்டு பேரும் ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல படிக்காம இருக்கிறதையே வந்து அவன் பிரேக்கப்பா கன்சிடர் பண்ணியிருந்திருக்கான். பட் இவன் இப்படி சொன்னதுங்கிறது ஹீரோயினுக்கு சுருன்னு வந்துடும். வந்து கண்ணத்துல போல்ச்சுன்னு ஒரே அடியை வச்சுட்டு, ஏன்டா நான் உன் கூட வந்து படிக்கணும்னு சொல்றியே, சரி நான் இங்க ஸ்டே பண்றேன்ல, எனக்கு தான் உன் மேல பாசம் இல்லாட்டி இருந்துட்டு போகட்டும், உனக்கு தான் என் மேல அவ்வளோ லவ் இருக்குதுல்ல, நீ என் கூட வந்து படிக்க வேண்டியதானே, ஏன் உன்னோட அம்மாவை விட்டு நீ வரமாட்டியான்னு கேட்கும்போது அவன் அதைத்தான் சொல்றான், அம்மா விட்டு வரமாட்டேங்கிற மாதிரி. ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோவோட அம்மாவையும் ஹீரோவையும் வந்து சின்ன வயசுல விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு வக்கு இல்லாம எப்படி உங்க அப்பா பயந்தாங்கோலியா விட்டுட்டு போயிருந்தானோ அதே மாதிரிதான் நீயும் பயந்தாங்கோலியா இருக்கிறன்னு சொல்ல, அவ்வளவுதான். கம்பேர் பண்ணி பேசினோடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க, எப்படியோ ஒரு சில செகண்ட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் சுயநினைக்கு வந்து விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிருந்திருப்பா. ஹீரோமே டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி வெளியில எவ்வளவுதான் நின்னு கதறி அழுதாலுமே இப்படிப்பட்ட சைக்கோவுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஹீரோயின் சுத்தமா தயாராகவே இல்லை. நம்ம என்னென்னலாம் பண்ணியிருந்திருக்கோம் அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா அப்படின்லாம் கூட அவன் பிளாக்மெயிலாம் பண்ணி பார்ப்பான். எதுக்கும் ஹீரோயின் அசர்ற மாதிரி இல்லை. ஆனா எல்லாமே நல்லா போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஹீரோக்கு பின்னாடி இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு தெரியும் போது அது வருத்தமா தான் இருக்கும். நைட்லாம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. ஏன் பாப்பா அழுகுறேன்னு அவங்க அப்பாவுமே பார்க்கறதுக்கு வரும்போது அவரோட கழுத்துல கொஞ்சம் காயம் இருக்கிற மாதிரிலாம் தெரியும். ஏன்னா அவன் தான் இதை பண்ணானா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு கோவப்படுறாரு. இருந்தாலும் ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு, இங்க பாருங்க அவன் ஏதோ தெரியாம பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு ஸ்டில் ஹீரோயின் ஹீரோவுக்கு வக்காலத்து வாங்கி தான் பேசுறா. ஏன் அடுத்த நாள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் அந்த எக்கா இருக்கிறாள் அவகிட்ட சொல்லும் போது அவளுமே இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல, அவன் ஏதோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆள் மாதிரி இருக்கிறான், அவனுக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த பஞ்சாயத்தை அவனே சால்வ் பண்ணிக்கிட்டும் நீ போய் அவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவனை பெட்டரான ஆளாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு ஒரு அழகான அட்வைஸ்லாம் கொடுக்குறா. ஆனால் கதையின் கதாநாயகியான நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு சின்ன சிம்பத்திங்கிறது இருக்கும். அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் ஃபார் சம் ரீசன் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கிறது இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தால தான் அவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், கண்டிப்பாக என்னால் அவனை மாற்ற முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புறா. அதுக்கப்புறம் பெருசாக ஹீரோயின் பேசியிருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே நாட்களுங்கிறது போயிட்டே இருக்கும். இப்படி இருக்க ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஹீரோவை மீட் பண்ணலான்னு ஹீரோயினே டைரெக்டாக அவனோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாளா. ஆனால் அவள் போன நேரம்னு பார்த்து ஹீரோவோட அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு தான் ஹீரோ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போகிறதா இருக்கு. அவங்க அம்மா வந்த உடனே ஹீரோயினை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற கிளாசெட்ல ஒளிச்சு வச்சிருவானா. அவங்க அம்மாவும் உள்ள வராங்க. ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லியிருந்தேனடா, ஏன்டா இதெல்லாம் பண்ணாம இருக்கிறேன்னு சொல்லி வேகமா அதை டப்பால் எடுத்து போட்டுக்கிட்டு ஹீரோயினை ஒளிச்சு வச்சிருக்க அந்த கபோர்ட்ல இருக்கிற துணியை எடுக்க போகும்போது கரெக்டா ஹீரோ அவங்க அம்மாவை தடுத்து, நான் உங்க கூட வரல, நான் இதே இடத்துல இருக்கிறதா இருக்கிறேன், எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்திருக்கு, அவ கூட இதே ஊர்ல இங்கேயே ஒரு
காலேஜ்ல நான் படிக்கிறேனே, நீங்க வேணா தனியா போங்களேன்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா அடிக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்லி, அவள நீ லவ் பண்றியா? உன்ன அதிகமா நேசிக்கிறது நான் தான். உன்ன பெத்தெடுத்தவ நான் தான். என்ன விட்டுட்டு நீ வேற ஒருத்திகிட்ட போறியா? அவ என்ன விட உன்ன நல்லா பாத்துக்குவா அப்படின்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு ஒரு மாரி பயங்கரமா பிஹேவ் பண்ணுவாங்க. சம்தியா அடிலாம் விழுந்துகிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ இப்ப புரியுது ஏன் அப்பா உங்கள விட்டுட்டு போனாருன்னு சொன்ன உடனேயுமே, அந்த ஆள பத்தி உனக்கு என்னடா தெரியும்னு அவங்க என்னன்னா வச்சு ஹீரோவோட கழுத்தெல்லாம் நெரிக்க பாத்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற வழிய பாரு. ஏன்னா என்னைக்குமே உன் மேல அதிக பாசம் வச்சிருக்கிறது அது நான் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்களா. தன்னோட வீக்னஸா காதலி இப்படி ஓப்பனா பாத்திருக்கா அப்படிங்கும்போது ஹீரோவுக்கு அங்க ஒரு செம்மையான ஷேம்ங்கிறது ஃபீல் ஆயிருந்திருக்கும். அப்படியே உட்காந்துருவான். நடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மேட்டர் தெளிவா தெரியுது. இவள தன் கூட வர சொன்னதுக்கான காரணம் இவனால அவங்க அம்மா விட்டு பிரிய முடியாதுங்கிற அந்த ஒரே ஒரு ரீசன் தான். இவ்வளவு நாளா தன்னை வளர்த்திருந்திருக்காங்க, என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் வளர்த்திருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ரீசன் தான் ஹீரோ அவங்க அம்மா விட்டு விலகாம இவ்வளவு அப்யூசிவா இருந்தாலுமே கூட இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதை எதையுமே கேள்வி கேட்டிருந்திருக்க மாட்டா. நீ இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பலாம், நீ இவங்க கூட இருந்தேன்னா உன்னால என்னைக்குமே இனிமேலும் ஒரு பெட்டரான ஒரு பர்சனா மாற முடியாதுன்னு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்ல இருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாங்க. நைட் டைம்ல ஒரு கடையில நிறுத்திட்டு ஹீரோயின் ஏதோ பொருள் வாங்குறதுக்காக உள்ள போயிருந்திருக்க. அங்க சில பசங்க ஹீரோயின்ட்ட வம்பிழுப்பானுங்களா. உடனே கோவத்துல அவ வந்து கார்ல உம்முன்னு உட்காந்துக்குவா. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவளும் விஷயத்த சொன்ன உடனேயுமே ஹீரோவுக்கு கோவம் வந்து இறங்கி போய் அங்க இருக்கிற பசங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறானா. ஆனா 3 பேர் இருப்பாங்க ஹீரோவை வச்சு அடி அடின்னு அடிக்க. உடனே ஹீரோயினும் இறங்கி போய் தடுக்க போகும்போது ஹீரோயினோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வச்சுட்டு அவ்வளவுதான் போயிருவானுங்க. சம்மாட்டி விழுந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வேணும்னா திருப்பி வீட்டுக்கே போயிடலாமாங்கிற மாதிரி ஹீரோ கேட்பான். இப்படி தனியா நம்மளால சர்வைவ் பண்ண முடியற மாதிரிலாம் தெரியல, இது சேஃபாவும் இருக்கிற மாதிரியும் தெரியல, அதனால வீட்டுக்கே போயிடலாமான்னு சொன்னா ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கல. வீட்டை விட்டு வந்து செப்பரேட்டா நமக்குன்னு ஒரு லைஃபை நாம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு தான் வந்திருக்கும். அந்த முடிவை மாத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பா என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் திறமைங்கிறது இதை பயன்படுத்தி என்னால ஒரு டீச்சர் இருக்க முடியும், உன்னால நீயும் வேற ஏதாவது ஒரு பெட்டரான ஒரு வேலை இது பார்த்துக்க முடியும், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு வீடுன்னு நம்மளால ஹாப்பியா பெட்டரா ஒரு லைஃபை வாழ முடியுமேன்னு சொன்னா ஹீரோ அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா தங்கிட்ட பிரச்சனை இருக்குதுங்கிற விஷயத்த அவன் அப்பதான் முதல்ல அக்னாலேஜ் பண்ணவே ஆரம்பிக்கிறான். பயங்கர ஷார்ட் டெம்பரா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, சரியா நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடுக்க தெரியல. அது எல்லாமே எனக்கு புரியுது. நான் சுத்தமா யோசிக்காமலே முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உன்னை ஏமாத்தி இருந்திருக்கேன். அன்னைக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பொண்ணோட கண்ணுல லேசர் அடிச்சது அது நான் தான். ஈவன் அந்த ரீனோங்கிற பையன் மேல வண்டியை விட்டு ஏத்துனது அதுவுமே நான் தான். என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியாதுடி, நான் ஏதாவது தப்பா பண்ணிடுவேன். ஈவன் நீ என் கூட இருந்தேன்னா ஒருவேளை நான் உன்னை கூட காயப்படுத்திடுவேன்னு. அப்பதான் அவன் சரியா பேசுவானா. ஆனா ஹீரோயின் சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவா. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே சரியாயிரும், இந்த பிஹேவியர் எல்லாமே உன்னோட அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான், கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே தானா சரியாயிரும், ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு அவளும் கெஞ்சி கேட்க கொஞ்சம் ஹீரோவும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ போய் முதல்ல வாஷ்ரூம்ல ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வா, நம்ம வேற ஒரு ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்க. சரின்னு ஹீரோயினுமே போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வெளியில வருவா. வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். அப்படியே கால் பண்ணிக்கிட்டே அங்க ரோட்லயே நின்று தேடிட்டுலாம் இருப்பா. ஹீரோ அந்த இடத்துல தான் ஒரு யூட்டர்னை போட்டு கிளம்புறதா இருப்பானா. இவளும் கார் போறதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடியே ஓடிலாம் வருவா. ஆனா ஹீரோ ரெடியா இல்ல, காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிந்துருவான். அப்புறம் என்ன தன்னந்தனியா ரோட்லயே விட்டுட்டு போயிட்டான். வேற எங்க போறது, நேரா வீட்டுக்கு நடு ரோட்ல நடந்து போய்கிட்டே இருப்பா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. உண்மையாலுமே ஹீரோயினுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த கன்விக்ஷனும் ஹீரோயினுக்கு இருக்கிற தைரியத்திலையும் கால்வாசி கூட ஹீரோக்கு இல்ல. அது அவனோட அம்மா அவனை பயமுறுத்தி வளர்த்திருந்திருக்காங்க, அதனால தான் ஹீரோ அப்படி இருக்கிறான் அப்படின்லாம் சப்பக்கட்டெல்லாம் கட்ட முடியாது. தன்னை மாத்திக்கிறதுக்கோ இல்லைன்னா தைரியமா ஒரு முடிவெடுக்கிறதுக்கோ சுத்தமா துப்பில்லாத ஒருத்தனை நம்பி இவ்வளவு தூரம் வந்து ஏமாந்துருக்கமேங்கிற விரக்தியோட ஹீரோயின் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறா. வீட்டுல இருக்கிற அவங்க அப்பாவும் பாக்குறாரு, இருந்தாலும் எதுவும் கேட்டுக்கல, அப்படியே கட்டி பிடிச்சி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. இப்போ மறுபடியும் ஹீரோயின் அவளோட டைவிங் பிராக்டிஸ் அதுல கான்சென்ட்ரேஷனை செலுத்த ஆரம்பிக்கிறா. ஒரு 2-3 நாளா ஹீரோயின் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டால, மேட்டர்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும் போல. எல்லா பசங்களும் ஒரு மாதிரி பார்த்தாலுமே எப்பவும் போல எக்காவும் ரீனாவும் தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் நாட்களுங்கிறது போகுது. இறுதியா ஸ்கூல் டேஸும் முடிவுக்கு வர பரவாயில்ல, ஹீரோயின் அந்த தாட்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டா.
பயங்கர சந்தோஷமா எந்த ஒரு கவலையும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேர்வெல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பா. கட் பண்ணா ஒரு நாள் ஹீரோயின் பார்க்ல காலையில ஜாகிங் போய்கிட்டு இருப்பாளா. அப்படி ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ இருக்கிற மாதிரி தெரியும். அது அவன்தானா என்னங்கிற மாதிரிலாம் பாக்குறா. ஹீரோ மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோவோட முகத்தை பார்த்ததோட சரியே தவிர அவளோட கால்கள் நிக்கல. தொடர்ந்து முன்னேறி போக அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.